ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். தகுதியற்ற மனிதன் தகுதியானது எப்படி தேவனுடைய பார்வையில்? இன்னைக்கு நாம் எல்லாரும் தேவனுடைய பார்வையில் தகுதியானவர்களாக இருக்கிறோம். ஒரே ஒரு காரணத்தின் நிமித்தமாக. என்ன? சிலுவையின் நிமித்தமாக. எரேமியா 31 தேவன் தீர்க்க தரிசனமாக சில விஷயங்களை சொல்கிறாரு. அந்த நாட்களுக்கு பிற்பாடு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன எந்த நாட்கள்? அந்த நாட்களுக்கு பிற்பாடு அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் நான் நியமிக்கப்பட்டு வச்சிருக்கிறேன். அந்த நாளில் என்னுடைய தாசன், என்னுடைய குமாரன் யார்? இயேசு என்ன பண்ண போகிறாரு? எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் அவர் சுமந்து தீர்க்க போகிறார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தீர்க்கதரிசியின் மூலமாக எரேமியா 31 சொல்கிறார். மனுஷன் உண்மை இல்லாதவன், தகுதியற்றவன், தான் செய்வது தப்புன்னு கூட தெரியாத ஒருத்தன் இருப்பான்னு சொன்னால் அவன் நிச்சயமாக மனிதனாக தான் இருப்பான். எப்போ தெரியுமா? இயேசுவின் சிலுவைக்கு முன்பதாக. அப்படிப்பட்ட ஒரு சூழலில், அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தான் செய்வது பாவம் என்று தெரியாமலும் உணராமலும் வாழ்ந்து கொண்டிருந்த காலம். எப்போ? நோவாவின் காலத்தில். அப்போது பாவம் பெருகுது பூமியில். மனுஷனை உண்டாக்குனதற்காக தேவன் ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் உண்டாகுது. அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுறாரு? மோசேயை எழுப்புகிறார் தேவன். மோசேயை எழுப்பி மோசேயினிடத்தில் 10 கட்டளையை கொடுக்குறார். அந்த 10 கட்டளை நிமித்தமாக தான் இன்னைக்கு மனுஷனாகவே என்ன பண்ணுறான்? வாழ்கிறான். தான் செய்வது தவறுன்னு தெரியக்கூடிய அந்த 10 கட்டளை, தன்னை தேவனுக்கு முன்பதாக ஒரு உகந்த பாத்திரமாக நிறுத்தக்கூடிய அந்த 10 கட்டளை, அவருடைய நியாயங்கள், அவருடைய நியமங்கள், இவைகளை என்ன பண்ணுறாரு சொன்னால், தேவன் மனுஷனோட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டில் என்ன உடன்படிக்கை? இதன்படிலாம் நீங்கள் செய்யுங்க, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தைகளெல்லாம் என்னென்னா, பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, இப்படி 10 விதமான கட்டளைகளை தேவன் கொடுக்குறாரு. இதை ஒருத்தர் கூட என்ன பண்ண முடியல. அவங்களால ஒருத்தரால் கூட அதை சரியாய் கடைபிடிக்க முடியவில்லை. அந்த 10 கட்டளை கொடுத்ததுக்கு அப்புறமாக தான் அவர்கள் தன்னிலை உணரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்போ தேவன் இன்றைய வரைக்கும் நமக்கு எப்பேற்பட்ட ஒரு தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எவ்வளவு நம் மீது அன்பு உள்ளவராக இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு நியமங்களை நமக்கு கொடுத்திருக்க முடியும். அந்த நியமங்களின்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனுஷனால் கூட என்ன பண்ண முடியல, வாழ்ந்து காட்ட முடியவில்லை. அதனால தான் பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த பூமிக்கு மனுஷனாக அனுப்பி அந்த நியமங்களின்படி இந்த பூமியில் எல்லாவற்றையும் சரியாய் என்ன பண்ணாரு? நிறைவேற்றி முடித்தார். அதன்படி தான் அதை எல்லாவற்றையும், நியாயப்பிரமாணங்களை எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி முடித்ததுனால தான் இப்போ என்ன ஆயிருக்கு? நமக்கு அவர் எப்படிப்பட்ட ஒரு நியமங்களை ஏற்படுத்தி எப்படிப்பட்ட அந்த கட்டளைகளை அவர் தேவன் நிறைவேற்றி முடித்தார். 1. 2வது, சிலுவையின் மூலியமாக எல்லாருடைய பாவங்களையும் அவர் என்ன பண்ணுறாரு? சுமந்து தீர்த்ததின் நிமித்தமாக சிலுவை என்பது இன்னொரு உடன்படிக்கையை தேவன் பண்ணுகிறார். சிலுவையில் பாவத்துக்கு முடிவு கட்டுகிறார், இன்னொரு வாழ்வுக்கு வாசலை திறக்கிறார் தேவன் சிலுவையின் மூலியமாக. என்ன சொல்லிட்டார்? இப்போ டோட்டலா எல்லாருடைய இருதயத்திலையும் அவருடைய வார்த்தையை இப்போ எழுதுறேன்னு தேவன் சொல்லிட்டார் சிலுவைக்கு அப்புறமா. 1. 2வது, சிலுவைக்கு அப்புறமா அவர்தான் தேவன் அப்படிங்கிறத ஒவ்வொரு மனுஷனும் உணரத்தக்கதான இருதயத்தை தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துட்டார். கல்லான இதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுத்துட்டார். இனி யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருடைய இருதயமே அவர்களை என்ன பண்ணும்? குற்றப்படுத்தும். தான் செய்வது தப்பா சரியா என்பதை அவர்கள் இருதயமே அவர்களை என்ன பண்ணும்? குற்றப்படுத்தி
அவர்களுக்கு சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு சதையான இருதயத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் சிலுவைக்கு அப்புறமா. இன்னைக்கு என்னை என்ன பண்ணிட்டாரு? அவர் தகுதிப்படுத்தி விட்டார் அவருடைய பிள்ளையாக. இன்னைக்கு அந்த நியமங்களை என்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். அவைகள் ஒவ்வொன்றையும் நான் நிறைவேற்றக்கூடியவனாக, தகுதியுள்ளவனாக இன்னைக்கு நான் இருக்கிறேன். சிலுவையின் மூலியமாக இயேசு எனக்கு இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். இது சிலுவையின் ஒரு பக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பல பக்கங்கள் இருக்கு. அதனால் என்னை தகுதியற்ற இந்த உலகத்திலிருந்து என்னை தகுதிப்படுத்தியது என்னுடைய தேவன் இயேசு. அந்த சிலுவையை நாம் கொண்டாட வேண்டும். காட் பிளஸ் யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.